வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே என்னோட தேன் நெல்லி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் நாட்டு நெல்லிக்காய் வச்சு தேன் நெல்லி போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஹைப்ரிட் நெல்லிக்காய் வச்சு தேன் நெல்லி போட்டிருப்பேங்க. இந்த தேன் நெல்லி போடுறதுக்கே ரொம்ப முக்கியமானது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன் தான். தேனும் நாட்டு நெல்லிக்காவும் தான். எனக்கு இந்த தேன் நெல்லி போடும்போது சுத்தமான ஹனி வேணும்னு சொல்லி நிறைய இடத்துல நான் தேடினேன். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு கோயம்புத்தூர்லேயே சுத்தமான ஹனி கிடச்சிது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோட தேன் நெல்லி வீடியோவை பார்த்துட்டு எங்களுக்கும் சுத்தமான தேன் வேணும்னு சொல்லி நிறைய பேர் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த தேன் இங்கே கோயம்புத்தூர்லேயே ஒருத்தர்கிட்ட வாங்கி எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா காடுகளில் மலை பிரதேசங்களில் போய் ட்ரைபல்ஸ் கிட்ட இருந்து சுத்தமான தேனை வாங்கிட்டு நம்ம கண்ணு முன்னாடியே அந்த ராட்டையை புழிஞ்சு காட்டுறாரு. அந்த தேனும் நல்லா ஒரிஜினலாக இருக்குது. அந்த ஹனி கோமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும்னா அவர் தருவார். இவர்கிட்ட தேன் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது ஒரிஜினல் தேன் இப்படி தான் இருக்குங்கிறதே. தேன் நம்ம கடையில் வாங்குற பிராண்டட் ஹனிஸ் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். கலரும் பார்த்தீங்கன்னா அப்படியே சேமாக இருக்கும். இந்த ஹனி இப்படி இருக்காதுங்க. நமக்கு ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் நமக்கு டிஃபர் ஆகும். அதாவது எந்த இடத்துல தேன் அடை கட்டுதோ அங்கே இருக்கிற பூக்களுக்கு ஏற்ற மாதிரி தேனோட டேஸ்ட் இருக்கும். நான் இப்போ தேன் வாங்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா, அவரை நம்ம இப்போ சந்திப்போம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். தேனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்காத நிறைய விஷயத்த இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் ராஜேஷ்ங்க. எங்கள் கம்பெனி பேர் டிவிnebeess நேச்சுரல் பீ ஃபார்ம். நாங்கள் 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒசூர் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் ஃபாரஸ்ட் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, கொடைக்கானல், சரௌண்டிங் வில்லேஜஸ்ஸு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸை வச்சு அங்கேயே மலை ஏறி ஹனி கலெக்ட் பண்ணி அதை கொண்டு புழிஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி அப்படி சேல்ஸ் பண்ணுறோம். இது ஒரிஜினல் மலைத்தேன், கொம்புத்தேன், அடுக்கு தேன் எல்லாமே உங்களுக்கு எங்கள்கிட்ட கிடைக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கி இதுக்காக ஹண்ட் பண்ணி அதை கொண்டாந்து க்ளீன் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம். தேன் வருடம் முழுவதும் கிடைக்குங்களா? இப்போ இந்த ஜூன், ஜூலை அந்த சீசன் பார்த்திங்கன்னா நாவல் பூ பூத்துருக்கும் எல்லா இடத்துலையும். நாவல் அப்புறம் வேப்பம்பூ ரெண்டும் கலந்து தான் பார்த்திங்கன்னா அந்த சீசனில் உங்களுக்கு ஹனி கிடைக்கும். சிறு கசப்பாக இருக்கும் அந்த ஹனி நாவல் ஹனி. அது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு, ஜென்ரலாகவே இம்யூனிட்டிக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது நாவல் தேனில். அப்புறம் இந்த அக்டோபர், நவம்பரில் பார்த்தீங்கன்னா முருங்கைத்தேன் கிடைக்கும். இப்போது நம்மள்ட்ட முருங்கைத்தேன் நேற்று கூட கிடச்சிருக்கு. அதோட வீடியோஸு இந்த அடையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அது முருங்கைத்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸ் டேஸ்ட் இருக்கும். அது இப்போ இந்த சீசனுக்கு முருங்கைத்தேன் ஃபுல்லாக கிடைக்கிது. கடையில் கிடைக்கிற பிராண்டட் ஹனியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இந்த கமர்ஷியல் ஹனி அது பார்த்திங்கன்னா பெரிய இண்டஸ்ட்ரி. அமெரிக்காவிலேயே பார்த்திங்கன்னா சைனாலேருந்து மற்ற நாடுகள்லேருந்து கமர்ஷியல் ஹனி டூப்ளிகேட் உள்ளே வந்துடுது. இந்தியாவிலேயே ஏகப்பட்டது இருக்குது. கமர்ஷியல் ஹனி பார்த்திங்கன்னா 30 to 40 rupees தான் ஒரு லிட்ரு. அது டன் கணக்கில் வாங்கி மிக்ஸ் பண்ணி அப்படி தான் கடைகளில் மற்ற முக்கால்வாசி பிராண்ட்ஸ் இந்த 400 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்குள்ளே விற்கிற பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபர் கொடுக்குறவங்க இவங்க பூராவுமே அந்த ஹனியை வாங்கி தான் அதில் என்ன மிக்ஸ் பண்ணுறாங்க, என்ன பிளெண்ட் பண்ணுறாங்களோ நமக்கு தெரியாது. அப்படி பண்ணி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா இதை மாற்றணும், இந்த மாதிரி மாற்றணும்னு பார்த்து நான் பீ கீப்பிங் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் தேனீ வளர்ப்பு பயிற்சி போயிட்டு அந்த கிளாஸ் முடிச்சுட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம தேனீ வளர்ப்பு பண்ணுறதுக்கு பதிலாக காட்டில் கிடைக்கிற ஒரிஜினல் மலைத்தேன், கொம்பு தேனி இதே கொண்டாந்து அதை சுத்தம் பண்ணி ஃபில்டர் பண்ணி டேரெக்டாக அதே உங்களுக்கு மக்களுக்கு இந்தியா ஃபுல்லாக நாங்கள் விற்கிறோம். 5 இயர்ஸாக விற்கிறோம். பீகார்லேருந்து, மும்பைலேருந்து எல்லா ஊர்லேயும் நமக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ரா ஹனி பெனிஃபிட்ஸ் என்னென்ன? இந்த ஹனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரா ஹனின்னு பச்சை தேன் ஹனியை அடையிலேருந்து புழிஞ்சு அதை அப்படியே சாப்பிட்றதுக்கு பேர் ரா ஹனி. இந்த ஹனி சாப்பிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதில் 3000 to 4000 என்சைம்ஸ் லைவாக இருக்கும். அப்படியே நியூட்ரிஷன் கண்டென்ட் அப்படியே இருக்கும், விட்டமின் சி அப்படியே இருக்கும், அயன் அப்படியே இருக்கும். இப்போ இதையே நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். நம்ம இந்த ஃபெர்மெண்டேஷன் புளிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபெர்மெண்டேஷன் கட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறோம். சுடுதண்ணிக்குள்ளே வச்சு ஹீட் பண்ணுறோம். இல்லை அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது, கமர்ஷியல் மிஷின். அந்த மிஷினில் போட்டு இதை ஹீட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது இது எல்லாமே பேர்ன் ஆயிரும், எவாபரேட் ஆயிரும். இந்த ரா ஹனியில் கிடைக்கிறது ஒரு 40% எவாபரேட் ஆயிரும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணாமல், ப்ராசஸிங்கே பண்ணாமல் ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே ரா ஹனியாகவே கொடுத்துட்றோம். ஸோ உங்களுக்கு அதில் இருக்க நியூட்ரியன்ஸு, மெயினாக விட்டமின் சி, இம்யூனிட்டிக்கு மெயினாக காரணமான விட்டமின் சி, ஜிங்க்கு, அயன் எல்லாம் அதில் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். தேனோட வகைகள் என்னென்ன? மலைத்தேன்னா பார்த்தீங்கன்னா ஏபிஸ் டார்சட்டா அப்படின்னு ஒரு தேனி இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம், ஏபிஸ் டார்சட்டான்னு. அந்த தேனியோட பேர் ஏபிஸ் டார்சட்டா. அது மலை சார்ந்த இடங்கள், மரங்கள் இங்கே பெரிய பெரிய கூடை கட்டியிருக்கும். அதுலேருந்து வர தேன் தான் மலைத்தேன். மலைத்தேன்னா மலையிலேருந்து எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த ஏபிஸ் டார்சட்டா
மலை தேனி தமிழில். அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஹனி பூராமே மலை தேன் தான். அதை வந்து பெட்டிகளில் அடைச்சி வளர்க்க முடியாது. இந்த தேனி கடிச்சு நிறைய பேர் இறந்து போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே இந்த மலை தேனி தான். அது ரொம்ப விஷம்தான். அதுலேருந்து கடிக்கும் போது தான் இறந்துடுறாங்க. கொம்பு தேனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏபீஸ் ஃப்ளோரியா அது பேர். அவ்வளோ விஷம் கிடையாது, கடிக்கும் நல்லாவே, பெருசாக விஷம் கிடையாது. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் வேண்டியதில்லை. இந்த மரத்தோட கொம்பில் மட்டும் சின்ன தேன் கூட இருக்கும், யூ ஷேப்பில் சின்ன தேன் கூட இருக்கும். அதுதான் கொம்பு தேன். இந்த 2 தேனியுமே பெட்டியில் அடைச்சி வளர்க்க முடியாது. இது நேச்சுரலாக மட்டும்தான் இருக்கும் இல்லை. அடுக்கு தேனின்னு ஒன்று இருக்குது, ஏபீஸ் செரனா. ஏபீஸ் செரனா, இந்த ஏபீஸ் செரனாவை தான் பெட்டியில் அடைச்சி ஒரு 50 வருஷமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூதாதையர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்க ஆரம்பித்தாங்க. சும்மா ஒரு அப்போ ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டன்றதுனால ஒரு பெட்டியில் அந்த தேனியை அடைச்சி வச்சுருவாங்க. அதை அங்கே தேன் ப்ரொடியூஸ் பண்ணும். அவங்க உணவு இல்லாத காலங்களில், தேன் வேணுங்கிற காலங்களில் அதை சாப்பிட்டுக்குவாங்க. அப்படி இருந்தது தான் இப்போ தேனி வளர்ப்பாக மாறி வந்துருச்சு. ஃபுல்லாக கமர்ஷியல் ஆகிடுச்சு. இப்போ பூவேலாடி கூட தேனி வளர்ப்பில் தேன் எடுத்து விற்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இது போக ஸ்டிங்லெஸ் பீ ஹனின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஏபீஸ் ட்ரைகோனான்னு பேர். அந்த தேனி பேர் சின்ன தேனியாக இருக்கும். மர பொந்துகளில், அப்புறம் பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் அங்கெல்லாம் தேன் கூடு கட்டும். அது பார்த்திங்கன்னா ஒரு கூட்டுக்கே 10 ml 20 ml 30 ml தேன் தான் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு நாங்கள் ஒரு 3 கிலோ 4 கிலோ சேல்ஸ் பண்ணால் பெரிய விஷயம். அவ்வளோ பண்ண முடியும். பண்ணை தேனுக்கும் காட்டு தேனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன? பண்ணை தேன் பார்த்திங்கன்னா அது வந்து ஜெனூனாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. ஆனால் ஜெனூனாக பார்த்தீங்கன்னா 90% பண்ணுறதில்ல. ரொம்ப கம்மியான ஆளுங்க தான். இந்தியா ஃபுல்லாக சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 10 பீக்கீப்பர்ஸு 20 பீக்கீப்பர்ஸ் தான் இருப்பாங்க. அது ஜெனூனாக பண்ணுறது. அந்த சக்கரை தண்ணி கொடுக்காட்டி தேனி செத்துரும். அந்த ஹனி இல்லாத சீசன், இப்போ மே மாதத்துக்கு மேலே ஹனி கிடைக்கிறது ரொம்ப கம்மி தான். இந்த சீசன்லாம் சக்கரை தண்ணி கொடுப்பாங்க. இது கொடுக்காட்டி தேனி வந்து இறந்துடும். வேறு வழியில் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இந்த சீசன் டைம்லேயே கொடுக்கறது, தேன் எடுக்கும்போதே கூட கொடுத்துட்டே இருக்கிறது, தேவையில்லாத டைம்லாம் ஓவராக சக்கரை தண்ணி கொடுக்குறது. அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த கோணியில் வந்து சக்கரை தண்ணியில் முக்கி அதை கட்டி அதில் அந்த ஹனி எடுத்து அப்படிலாம் கூட சேல்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மி தான், நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், ரொம்ப கம்மி தான். ஜெனூனாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. இருந்தாலுமே இந்த பண்ணை தேனுக்கும் மலை தேனுக்கும் காட்டில் எடுக்கிற தேனுக்கும் பார்த்திங்கன்னா பயங்கர வித்தியாசம் இருக்குது. அதில் இருக்க நியூட்ரியன்ஸு, என்சைம்ஸு அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். மெடிசனல் வேல்யூ ரொம்ப கம்மி தான். ஏன்னா முக்கால்வாசி பண்ணை தேன் பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் தோட்டங்களில் ரப்பர் மரத்தில் அதில் ஃப்ளவர் கிடையாது, இலையில எந்த தேன் வரும் ரப்பரில், அந்த ரப்பர் மரத்துலேருந்து கிடைக்கிற தேன் தான் முக்கால்வாசி பண்ணை தேன் இந்தியா ஃபுல்லாக விற்கிறாங்க. மெயினாக நம்ம நாகர்கோவில், மார்த்தாண்டம், கேரளா, பாலக்காடு அந்த ஏரியாவில் ரப்பர் மரங்கள் ஜாஸ்தி. அங்கேருந்து எடுக்கிற தேன் தான் விற்கிறாங்க. ஆனால் மலை தேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடுவு காட்டுக்குள்ளே நம்மளாம் கூட போக முடியாது, ட்ரைபல்ஸ் மட்டும் தான் போவாங்க. அது மாதிரி மனுஷன் நடமாட்டமே இல்லாத காட்டுக்குள்ளே இருந்தெல்லாம் தேன் வருது. அந்த மாதிரி தேன்லாம் கூட நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம மே மாதம் ஜூன் மாதம் விற்கிற நாவல் தேன்லாம் பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட், அங்கே மனுஷன் நடமாட்டமே வருஷம் பூரா கிடையாது, மனுஷனே கிடையாது. மே மாதம் மட்டும் போய் ஹனி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஹனிலாம் கூட நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். என்னென்ன உடல் பிரச்சனைக்கெல்லாம் தேனை பயன்படுத்தலாங்க? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்துலாம் வாங்குறாங்க. இந்த மாதிரி அடையோடு வாங்குறாங்க. அப்படியே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிவர் சிரோசிஸ் இருக்குது ஒரு பேஷண்ட்டுக்கு, அவங்களுக்கு இந்த அடையோட சாப்பிட சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இந்த அடையோடு வாங்கி சாப்பிட்றாங்க. அப்புறம் நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட இந்த அடையோடு வாங்கி சாப்பிட்றாங்க. ஏன்னா இதில் வந்து உயிர் சத்து அதிகம். அந்த அடையோடு சாப்பிடும்போது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதுவும் அவங்களுக்கு வந்து இந்த கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு, லிவர் சிரோசிஸ் இருக்கவங்களுக்கு, ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு, ரொம்ப சீரியஸான டிசீசஸ் இருக்கவங்களுக்கு, இந்த கோவிட் வந்தவங்களுக்குலாம் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடையோடு சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் கிடைக்கிற ஸ்ட்ரென்த் வந்து ஒரு வாரம் 10 நாள்லேயே அந்த நீங்கள் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுவீங்க. ரெக்கவர் ஆகி உங்களுக்கு பழைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்துடும். தேன் கெட்டு போகுமா? தேன் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டே போகாது. ஆனால் லைட்டாக புளிக்கும், ஃபெர்மெண்ட் ஆகும். மகரந்தம் உள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக ஃபெர்மெண்ட் ஆகும். மகரந்தத்தை பிரிக்கிறது தான் நான் அந்த சொன்ன ப்ராசஸ். அந்த ஹாட் வாட்டருக்குள்ளே வச்சு ஹீட் பண்ணுறது, இல்லை மிஷினில் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் பண்ணாமல் ரா ஹனியாக கொடுக்கும்போது தேன் கண்டிப்பாக ஒரு சில தேன் பார்த்திங்கன்னா புளிக்காது, பல வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஒரு சில தேன் புளித்தாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் கெடாது. இந்த புளிக்கிற தேனையும் நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், அது ஒன்றுமே ஆகாது. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதில் இந்த ப்ரோபயோட்டிக்ஸு அதெல்லாம் நிறையவே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. பார்க்கறதுக்கு அது புளிச்சது அதெல்லாம் தெரியும். தேனுக்கு சீசன் இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி டு மே இதுதான் தேனோட மெயின் சீசன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தேன் கிடைக்கும். ஆனால் கூட நாங்கள் வேறு ஃபாரஸ்ட்டில் ஒவ்வொரு ஃபாரஸ்ட்டுக்கு ஒவ்வொரு சீசன் இருக்குது.
அந்த ஒவ்வொரு சீசனுக்கும் அந்தந்த ஃபாரஸ்ட்டில் போய் எடுத்து வந்து வேறு வேறு டேஸ்ட்டு, இப்போ ஜனவரியில் ஒரு டேஸ்ட்டு ஒரு கலர் வருதுன்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ச் ஏப்ரலில் மாறிடும், கலர் மாறிடும், டேஸ்ட் மாறிடும். அந்த பூக்களுக்கு ஏற்ற மாதிரி காட்டில் என்ன பூ பூக்குதோ அதுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வேறு வேறு ஃபாரஸ்ட்டில் எடுக்கும் போதும் சேஞ்ச் ஆகும். ஒரு 4-5 ஃபாரஸ்ட்டில் எடுக்கும்போது தான் வருஷம் பூரா சப்ளை பண்ண முடியும். நம்ம வருஷம் பூரா நம்மள்ட்ட மலைத்தேன், கொம்புத்தேன் எல்லாமே கிடைக்கும். ஏதாவது ஒரு டஃப் டைம் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா கொம்புத்தேன் இருக்காது, மலைத்தேன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வருஷம் பூரா மோஸ்ட்லி 99% வருஷம் பூரா கிடைக்கும். நான் ஒரு 5 ஃபாரஸ்ட் 6 ஃபாரஸ்ட் எடுக்கிறதுனால ஒரு ஃபாரஸ்ட்டில் சீசன் முடிஞ்சாலும் அடுத்தடுத்த ஃபாரஸ்ட்டில் சீசன் இருக்கும். ஸோ உங்களுக்கு த்ரூ அவுட் தேர் கிடச்சிட்டே இருக்கும். இது ஒரிஜினல் ஹனி தாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஒரிஜினல் தேன் எப்படி கண்டுபிடிக்கிறது? வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒன்றும் கிடையாது. இந்த ஒரிஜினல் தேன் சூடான பாலில் ஊற்றினா சில டைம் பால் தெரிஞ்சிடும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டூப்ளிகேட் வந்து ஊற்றுனீங்கன்னா பால் தெரியாது. கடையில் வாங்குகிற ஹனிலும் பால் தெரியாது, பண்ண தேன்லேயும் பால் தெரியாது. இந்த ஒரிஜினல் தேனையும் நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோம், சூடு பண்ணிட்டோம்னா பால் தெரியாது. பச்சை தேன் சூடான பாலில் ஊற்றோம்னா பால் தெரிஞ்சிடும். இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதோட டேஸ்ட்டு, இதோட கலரு, மகரந்தம் இதில் இருக்கிறது, இதெல்லாம் வச்சு நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது அப்புறம் 2 மாதத்துக்கு ஒரு வேறு வேறு டேஸ்ட் வருது. இப்போ வருஷம் பூரா ஒருத்தர் உங்களுக்கு ஒரே மாதிரி தேன் கொடுத்துட்டு நான் மலை தேன் விற்கிறேன், கொம்பு தேன் விற்கிறேன்னு சொன்னார்னா அது போய் கண்டிப்பாக டேஸ்ட் மாறி மாறி கலர் மாறி மாறி பாருங்கள். முருங்கைத்தேன் இதோட கலரு டேஸ்ட் பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நாவல் தேன் அதோட தேன் கலரு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நீ மாறி மாறி வர்றது அது வந்து உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி கண்டுபிடிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் தெரிஞ்சுக்கணும், லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். இப்போ அக்ரி காலேஜில் பார்த்தீங்கன்னா 235K செக் பண்ணுறாங்க. எங்கே இருந்தோன்னா இந்தியாவில் எங்கே இருந்தோன்னா தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் வந்து இந்த சாம்பிள் கொரியர் பண்ணிவிட்டு அடல்ட்ரேஷன் டெஸ்ட், கலப்படம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னா ஃபீசிஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ண சொல்லி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க 235 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ யார் வேணால் டெஸ்ட் பண்ணிக்கலாம். வெளியே லேபரேட்டரியில் பார்த்தீங்கன்னா 750லேருந்து 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஃபீசிஸ் டெஸ்ட், அடல்ட்ரேஷன் டெஸ்ட்டு எடுத்து அது நெகட்டிவ்னு வந்தால் மட்டும்தான் அது 100% பியூர் ஹனி. மற்றபடி வீட்டில் பண்ணுற டெஸ்ட்டில் வந்து ஓரளவுக்கு தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இல்லை என்ன அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய பேர் ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு நல்லா தெரியுது, அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். மற்ற காமன் பீப்புள் எல்லோரும் தெரிஞ்சு லேப் டெஸ்ட் தான் பண்ண முடியும். நாங்கள் ஆல்ரெடி லேப் டெஸ்ட் பண்ணி காமிப்போம். ஒரு 2 months ஒன்ஸ் லேப் டெஸ்ட் பண்ணுறோம், அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அது மாதிரி லேப் டெஸ்ட் பார்த்துருக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேன் அடைய நம்ம அப்படியே சாப்பிட்லாமா? தேன் அடைய அப்படியே சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு அந்த வேக்ஸை வந்து துப்பிடணும். தெரியாமல் அந்த வேக்ஸை சாப்பிட்டாலும் தப்பு இல்லை. இது வந்து செயற்கையான வேக்ஸ் கிடையாது, இயற்கையாக தேனி ப்ரொடியூஸ் பண்ணுற வேக்ஸு. அது தெரியாமல் வயிற்றுக்குள்ளே போனாலும் ஒன்றும் ஆகாது, அது நேச்சுரல் தான். அந்த வேக்ஸை கடித்து அதை சாப்பிட்டுட்டு அந்த வேக்ஸை துப்பிடலாம். தேன் சாப்பிட்டுட்டு வேக்ஸ் துப்பிடலாம். இந்த அடையோட சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு தேன் கொடுக்கலாமா? சுத்தமான தேன், கொம்பு தேன், அந்த தேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது திக்குவாயி அதெல்லாம் நல்லா சரியாக. இப்போ நிறைய குழந்தைங்க ரொம்ப லேட்டாக பேசுகிறாங்க, அதுக்கெல்லாம் தேன் வாங்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு சீக்கிரமே சரியாயிடும். மெயினாக வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த தேன் நீங்கள் கொடுக்கறதுனால, ஒரிஜினல் மலை தேன், கொம்பு தேன் வருஷம் முறை கொடுக்கறதுனால இம்யூனிட்டி வந்து நல்லாயிருக்கும். அவங்க அடிக்கடி சளி, ஜுரம் டாக்டர் போகிறது ரொம்பவே குறைஞ்சிரும். விட்டமின் சி நிறைய கிடைக்கும் அவங்களுக்கு, அயனும் நிறைய இருக்கும். திக்குவாய் இருக்கவங்க சீக்கிரம் சரியாகும். தேனுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குங்களா? தேனுக்கு வந்து எக்ஸ்பைரி கிடையாதுங்க. ஆனால் கூட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் FSSAI வந்து ஃபுட் சேஃப்டி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து லைசன்ஸ் கொடுக்கணுன்னா ஒரு 18 மாதமோ 12 மாதமோ உங்களுக்கு போட்டால் தான் பண்ண முடியும்னு சொல்கிறதுனால நம்ம அதில் போடுறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி கிடையாது. தேனில் வந்து நுரை வர்றதுக்கு காரணம் என்ன? பேக் பண்ணி கொடுக்குற தேனில் பார்த்தீங்கன்னா நுரை இருக்கும், சில டைம் நுரை இருக்காது. ஈஸ்ட்டு அதிகமாக இருக்கும்போது நுரை இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகரந்தம் அதிகமாக இருக்கும்போதும் நுரை இருக்கும். மகரந்தம் கம்மியாக இருக்குது, ஈஸ்ட்டு கம்மியாக இருக்குன்னா நுரை வந்து இருக்காது. சில டைம் நுரை கம்மியாக இருக்கும். மற்றபடி அந்த நுரையினால் எந்த கெடுதலும் கிடையாது. நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி இப்போ அவங்க வந்து பேக்கிங் பண்ணும்போது சரியாக பண்ணால் மாட்டால் கூட நுரை வந்து அப்புறம் கொரியரில் ஷேக் ஆகி தான் உங்களுக்கு வருது. அது மாதிரி ஷேக் ஆகி வரும்போது நுரை கொஞ்சம் ப்ரொடியூஸ் ஆகிடும். நீங்கள் ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த தேன் வந்து அந்த பாத்திரத்துக்குள்ளேயே வழிஞ்சிட்டு அந்த ஒரு 12 ஹவர்ஸில் அந்த நுரை செட்டில் ஆகிடும். லூஸாக மூடி வச்சு நுரை செட்டில் ஆகிடும். அப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை நல்ல நுரையோடு சாப்பிட்டா கூட ஒன்றும் தப்பு கிடையாது. அதுவும் தேன் தான். இந்த பச்சை தேனில் நுரை சில டைம் இருக்கும், சில டைம் இருக்காது. அதை பற்றி பிரச்சனை இல்லை. தேனை வந்து நம்ம எது கூட சாப்பிட்டா பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும்? தேன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சளி இருக்குது,
காஃப் இருக்குது, சளி தொந்தரவுலாம் அதிகமாக இருந்தால் பைனாப்பிள் ஜூஸில் சாப்பிட்லாம். பைனாப்பிள் ஜூஸு, இப்போ நமக்கு இரும்புச்சத்து அதிகமாக வேணும், நம்ம சீக்கிரமாக ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகணும்னா மாதுளம்பழம் ஜூஸில் சாப்பிட்லாம். அப்புறம் பேரிச்சம்பழத்தை எடுத்து தேனில் ஊற வச்சு சாப்பிட்லாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து தேனில் ஊற வச்சு சாப்பிட்லாம். தேனை பார்த்திங்கன்னா கையில் ஊற்றி டேஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைனா ஸ்பூனில் சாப்பிட்லாம். டைரெக்டாக அந்த பாட்டிலோடு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. கையில் ஊற்றி டேஸ்ட் பண்ணுறது தான் தேன் உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு 100% பிளட்டாக மாறுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸ்பூனு எல்லாத்தையும் விட கையில் ஊற்றி நீங்கள் சாப்பிட்றது தான் உங்களுக்கு உங்கள் பாடியில் அந்த தேன் 100% அப்படியே போய் சேர்ந்துடும். டைரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா அப்படியே பாட்டிலோடலாம் சில பேர் சாப்பிட்றாங்க. அப்போ உங்களுக்கு புறை ஏறி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான பால், இல்லை கொஞ்சம் ஆறுன பால், வெதுவெதுப்பான பால் இதில் தான் கலங்கி சாப்பிட்ணும். சூடான பாலில் கலக்கினா நான் ஏற்கனவே சொன்னேன், பச்சை தேன் சூடான பாலில் கலக்கினா பால் தெரிஞ்சிடும். அப்புறம் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம். இல்லை இந்த சுடுதண்ணியில் கலந்து சாப்பிட்லாம். உடம்புல இருக்க ஃபேட் குறைக்கிறதுக்கு சுடுதண்ணியில் கலந்து சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பட்டை பவுடர், ஃபஸ்ட் குவாலிட்டி பட்டை வாங்கினா கிடைக்கும். சுருள் பட்டைன்னு கேட்கணும். அந்த பட்டையை பவுடர் பண்ணி அதை தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கொலஸ்ட்ரால் கம்மியாகும், உங்களுக்கு இந்த மூட்டு வலிலாம் வராது. அதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பட்டை பவுடரை தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதில் உடம்பு குறையும். இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இப்போ நீங்கள் கொரோனாவுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், மிளகு, சீரகம், சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் சேர்த்து ட்ரையாக பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடரை தேனில் குழச்சி சாப்பிட்லாம். இல்லை பைனாப்பிள் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி கூட அந்த பவுடரை சாப்பிட்லாம். அந்த பவுடர் ஒரு ஸ்பூனு, தேன் ஒரு 1.5 ஸ்பூனு, பைனாப்பிள் ஜூஸு இது மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு கொரோனா அந்த மாதிரி இருக்கிற காலங்களில் உங்களுக்கு இம்யூனிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சீக்கிரம் ரெக்கவராக ஆகலாம் நீங்கள் இதுலேருந்து. அப்புறம் நைட்டில் நீங்கள் யார் வேணால் கடுக்காய் தேனில் குழச்சி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாக கிடைக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தேன் சாப்பிட்லாமா கூடாதா? டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தேன் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இந்த காட்லேண்ட் இருக்கிற தேன் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம். ஒன்றுமே ஆகாது அவங்களுக்கு. இதனால் அவங்களுக்கு சுகர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகாது. இது போக அவங்களோட பேன்க்ரியாஸ் சரியாக வேலை செய்யாதனால தான் டயபெட்டிஸே வருது. இப்போ நம்ம ஹனி போய் பேன்க்ரியாஸ் நல்லா தூண்டி விடும். ஸோ இன்சுலின் நிறைய சுரக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டயபெட்டிஸ் உங்களுக்கு நல்ல கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸு, பேமெண்ட்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் கொரியர் பண்ணுறோம். கொரியரே போகாத இடங்களுக்குலாம் கூட போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புகிறோம். போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. கொரியரோட போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸே நல்லாயிருக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் பே, ஃபோன்பே, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே அக்செப்ட் பண்ணுறோம். கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறோம். கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பாக கேஷ் ஆன் டெலிவரி வேணுங்கும் போது அதுவும் பண்ணுறோம்.